Hi students, welcome to my channel Education Corner. நம்ம இன்னைக்கு 10th standard Mathsல chapter 3 algebraல 3.5.2 finding the square root of a polynomial by division method பார்க்க போறோம். பாலினாமியலுக்கு ஸ்கொயர் ரூட் எப்படி டிவிஷன் மெத்தடை யூஸ் பண்ணி கண்டுபிடிக்க போறோம்னு பார்க்க போறோம். The long division method is finding the square root of a polynomial is useful when the degree of polynomial is higher. ஒரு பாலினாமியலோட டிகிரி வந்து ஈக்குவேஷனோட டிகிரி வந்து ஹையர் ஆகிட்டே போகும்போது எப்படி அதுக்கு ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கலாங்கிறப்ப லாங் டிவிஷன் மெத்தடை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் சம் பாருங்கள், எக்ஸாம்பிள் 3.21. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், எக்ஸாம்பிள் 3.21. ஓகேவா, ஃபைண்ட் த square root of question என்னன்னா 64 x power 4 minus 16 x cube plus 17 x square minus 2x plus 1. இந்த பாலினாமியலுக்கு தான் நமக்கு வந்து ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இதுக்கு எப்படி லாங் டிவிஷனை பயன்படுத்தி நம்ம கண்டுபிடிக்க போகிறோம்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம லாங் டிவிஷனுக்கு இந்த மாதிரி போடுவோம் இல்லையா, எல் ஷேப்பில் போட்டாச்சு. 64x power 4 இது அப்படியே எடுத்து எழுதணும். 16x cube plus 17x square minus 2x plus 1. ஓகே, இப்போ பாருங்கள், கொஷின் ரைட் பண்ணியாச்சு. இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம இதை எப்படி ரூட் எடுக்கணும்னு பார்க்கணும். ஓகேவா, ஸ்கொயர் ரூட்டுக்கு 64 நீங்கள் டேபிள் சொல்லி பாருங்கள். 7 7s are 49 வரும். ஓகேவா, நெக்ஸ்ட்டு வந்து 8 8s are என்ன வரும், 8 8s are 64 வரும் இல்லையா. அப்போ இங்கே 8, இங்கேயும் 8. ஓகேவா, 8 8s are 64. எக்ஸ் பவர் 4ல் பாதி என்ன வரும், 4ல் பாதி என்ன வரும், எக்ஸுக்கு எக்ஸ் இங்கே போட்டுறணும், இங்கேயும் போட்டுறணும். 4ல் பாதி வந்து 2. ஓகே, எப்போவுமே நம்ம வேரியபிள்ஸை மல்டிபிள் பண்ணுறப்ப மேலே உள்ள பவர்ஸை ஆட் பண்ணணும் இல்லையா. ஸோ அதனால் நம்ம வந்து வேரியபிள்ஸோட பவருக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தோன்னா அதில் பாதியை ரைட் பண்ணணும். ஓகே, அப்போ 8x ஸ்கொயர்டு, 8x ஸ்கொயர்டையும் 8x ஸ்கொயர்டையும் மல்டிபிள் பண்ணி பாருங்கள். 8 8s are 64. எக்ஸ் ஸ்கொயர்டையும் மல்டிபிள் பண்ணுறப்ப நமக்கு என்ன கிடைக்கும், இங்கே சைடில் போட்டுக்கோங்க. மல்டிபிளுக்கு தான் நான் இந்த டாட் வச்சுருக்கேன். எப்போவுமே பவர்ஸ் ஆட் பண்ணணும் இல்லையா, மல்டிபிளில் இருந்தால் எக்ஸ் பவர் 2 + 2 எக்ஸ் பவர் 4. ஓகேவா, நீங்கள் இது ப்ரீவியஸ் கிளாஸ்லேயே படிச்சிருப்பீங்க, நான் இருந்தாலும் உங்களுக்கு சொல்கிறேன். 64 எக்ஸ் பவர் 4. ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம், டிவிஷன் மெத்தடில் சைன் சேஞ்ச் பண்ணுவோம் இல்லையா. இங்கே ப்ளஸ் இருக்குது, மைனஸ் சைன் சேஞ்ச் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு லைன் வரைஞ்சாச்சு. இப்போ ப்ளஸ்ஸுக்கும் மைனஸ்க்கும் சப்ராக்ஷன் ஆயிரும் இல்லையா. 64 எக்ஸ் பவர் 4ல் 64 எக்ஸ் பவர் 4 வந்து சப்ராக்ஷன் ஆயிடுச்சுன்னா நமக்கு என்ன கிடைக்கும், 0 கிடைக்கும். அந்த 0 ரைட் பண்ணலாமலும் இருக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து இந்த ரெண்டு இதையும் கீழே இறக்கணும். ஓகேவா, ரூட்டை பொறுத்தவரையும் ஃபஸ்ட்டு ஒன்று நம்ம பார்க்கணும். அது ரூட் எடுக்க முடிஞ்சால் அதை அப்படி நம்ம ரூட் எடுத்து எழுதிடலாம். ஓகேவா, ஸ்கொயர் ரூட் எடுத்து மீதி உள்ள டேர்மெல்லாம் 2 2வாக தான் நம்ம கீழே இறக்கணும். ஓகேவா, இப்போ வந்து இந்த 2 டேர்மை வந்து நம்ம ரைட் பண்ணுறோம். -16 x cube + 17 x ஸ்கொயர்டு ரைட் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணணும்னா, மேலே கோஷன்ட் இருக்கு இல்லையா, இப்போ நம்ம 8x ஸ்கொயர்னு ஒரு கோஷன்ட் வந்துச்சா இப்போதைக்கு, அந்த 8x ஸ்கொயர்டை வந்து நம்ம 2வால் மல்டிபிள் பண்ணி எழுதணும். நம்பரை 8 2s are 16 வரும் இல்லையா, 2வால் மல்டிபிள் பண்ணணும். 8 2s are 16 x ஸ்கொயர்டு. ஓகே, எக்ஸ் ஸ்கொயர்டு இருக்குது, நம்ம அந்த எக்ஸ் ஸ்கொயர்டை ரைட் பண்ணியாச்சு. ஓகே, இங்கே வந்து என்ன நம்பர் இருக்குது, -16 இருக்குது. அப்போ நமக்கு வந்து என்ன கிடைக்கணும், இங்கே +16 இருக்குது. ப்ளஸ்ஸோட எதை மல்டிபிள் பண்ணால் மைனஸ் கிடைக்கும், மைனஸா, அப்போ இங்கே மைனஸ் சைன் போட்டுக்கோங்க. இங்கே 16 தான் இருக்குது.
அப்போ 116 சார் சொன்னால் இங்கே -16 வந்துடும் இல்லையா? அப்போ 1 போடலாம், போடாமலும் இருக்கலாம். நெக்ஸ்ட் இங்கே x² இருக்குது, இங்கே x³ இருக்குது. x² எதை மல்டிபிள் பண்ணால் x³ கிடைக்கும்? எக்ஸை மல்டிபிள் பண்ணால் கிடைக்கும் இல்லையா? அப்போ 1x. ஓகேவா? 1 × x வந்து எக்ஸ்ன்னு நம்ம ரைட் பண்ணலாம். ஓகே, இப்போ வந்து என்ன இங்கேயும் போடணும்? இப்போ நான் 1 × xஐ எக்ஸ்ன்னு மல்டிபிள் பண்ணான்னு நான் சொல்லிட்டேன். ஸோ நான் இப்படி ரைட் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. 1x. ஓகே, 16x² - 1x. இப்போ நான் -1xால் இந்த 2 டேர்மையும் மல்டிபிள் பண்ணணும். ஓகே, இங்கே சைடில் நான் செய்கிறேன். -1x × 16x² - 1x. ஓகே, இப்போ மல்டிபிள் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? -1x × 16x²ங்கிறப்போ 116 சார் 16, மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் வந்து மைனஸ் x × x² என்ன கிடைக்கும்? எக்ஸையும் x² மல்டிபிள் பண்ணுறப்ப பவர்ஸ் ஆட் பண்ணணும் இல்லையா? இங்கே 1 இருக்கதான் அர்த்தம். அப்போ 1 + 2ங்கிறப்ப x⁻³. ஓகேவா? x⁻3 இதான் வந்து 1xையும் 16x² மல்டிபிள் பண்ணுறப்ப கிடைக்கிற வேல்யூ. மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் இல்லையா? 1 இங்கே எக்ஸு, இங்கேயும் எக்ஸ் இருக்குது, பவரில் 1 இருக்கதான் அர்த்தம். x⁻1. ஓகே, அப்போ 1 + 1 என்ன வரும்? x² வரும் இல்லையா? இப்போ இந்த டேர்மை எடுத்து நம்ம இங்கே எழுதணும். இங்கே என்ன வருது? மல்டிபிள் பண்ணுறப்ப -16x³ + x². இப்போ என்ன பண்ணணும்? நெக்ஸ்ட்டு வந்து சப்ராக்ஷன் பண்ண நம்ம சைன் சேஞ்ச் பண்ணுவோம் இல்லையா? டிவிஷன் மெத்தடில். அப்போ இது மைனஸ் இருக்குது, ப்ளஸ் ஆயிரும். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து இங்கே ப்ளஸ் இருக்குது, மைனஸ் ஆயிரும். 16x³ வந்து சைன் மாறி இருக்கனால நம்ம வந்து சேஞ்ச் ஆகிருக்கனால சப்ராக்ஷன் பண்ணுவோம். +16ம் -16ம் கேன்சல் ஆகிடும். ஓகே, ஸோ 0. இங்கே வந்து 17x²லேருந்து -1x² போச்சுன்னா என்ன வரும்? 17லேருந்து 1 போச்சுன்னா என்ன வரும்? 1 சப்ராக்ஷன் பண்ணால் 16 வரும் இல்லையா? x²க்கு x² அப்படி ரைட் பண்ணியாச்சு. ஓகே, நெக்ஸ்ட்டு -2x 2 டேர்மையும் நம்ம கீழே இறக்கணும். ஓகே, ஃபஸ்ட்டு இந்த 2ஐயும் கீழே இறக்கியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இந்த 2 டேர்மையும் கீழே இறக்குறோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், -2x + 1. இப்போ நம்ம மேலே கிடச்சிருக்குல்ல இந்த கோஷன்ட்டு, இப்போ இந்த கோஷன்ட்டை 2 டைம்ஸ் மல்டிபிள் பண்ணணும். 2ஆல் மல்டிபிள் பண்ணணும். 8x² 2ஆல் மல்டிபிள் பண்ணால் சேம் அதே தான் 16x² வரும். நெக்ஸ்ட்டு -1x 2ஆல் மல்டிபிள் பண்ணால் 1 2s are 2, மைனஸ்க்கு மைனஸ் போட்டாச்சு, எக்ஸுக்கு எக்ஸு -2x. ஓகே, இங்கே நமக்கு என்ன இருக்குது? 16x² இருக்குது இல்லையா? இங்கே என்ன இருக்குது? 16x² தான் இருக்குது. ஸோ நமக்கு இங்கே வந்து எதோட மல்டிபிள் பண்ணால் இங்கே 16x² கிடைக்கும். இங்கே ப்ளஸ் சைன் இருக்குது. ஸோ இங்கேயும் ப்ளஸ் சைன் போட்டாச்சு, இங்கேயும் ப்ளஸ் சைன் தான் இருக்குது. ஓகே, சப்போஸ் இங்கே மைனஸ் சைன் இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன இங்கே மைனஸ் சைன் இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணணுன்னா இங்கே -1 போடணும். ஓகே, மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் ஆயிரும். 116 சார் 16, -16x² நமக்கு கிடச்சிரும். இங்கே +16 தான் இருக்குது. ஸோ இங்கேயும் ப்ளஸ்ஸு, இங்கே மேலேயும் ப்ளஸ் சைன் தான் யூஸ் பண்ணணும். ஓகே, ப்ளஸ் எக்ஸ், எக்ஸோட மல்டிபிள் பண்ணால் மட்டும் நமக்கு இந்த 16x² எப்போவுமே இந்த ஃபஸ்ட் டேர்மை தான் நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். ஓகே, இந்த ஃபஸ்ட் டேர்ம் சேமாக வர மாதிரி நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், மல்டிபிள் பண்ணால் சைடில் உள்ளதையும் மேலே உள்ளதையும் மல்டிபிள் பண்ணால் அந்த ஃபஸ்ட் டேர்ம் சேமாக வர மாதிரி நம்ம கால்குலேட் பண்ணி நம்ம மேலே ரைட் பண்ணணும் கோஷன்ட்டை. இப்போ 16x² - 2x + x இங்கேயும் ரைட் பண்ணியிருக்கோம், இங்கேயும் ரைட் பண்ணணும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதை மறந்துடுவீங்க சில பேர். இங்கே ரைட் பண்ணிவிட்டு இங்கே ரைட் பண்ணாமல் இருந்துருவீங்க. ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் வந்து ஸ்கொயர் ரூட்டை வந்து பாலினாமியல் ஈக்குவேஷனுக்கு வந்து நீங்கள் நிறையா ஒர்க் அவுட் பண்ணி பார்க்க தான் உங்களால் ஈஸியாக போட முடியும் ஸ்டூடெண்ட்ஸ். அல்ஜிப்ரா நீங்கள் வந்து போட மட்டும் மிஸ்டேக் இல்லாமல் ஒர்க் அவுட் பண்ணி கற்றுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸி மேக்ஸு. ஸோ டெய்லி நீங்கள் அந்த சம்மை போட்டு பாருங்கள். இப்போ இந்த ப்ளஸ் எக்ஸால் இந்த 3 டேர்மையும் மல்டிபிள் பண்ணணும். 16x² × x என்ன வரும்? சாரி, இங்கே 1 போடணும். 1ஆல் மல்டிபிள் பண்ணால் தான் 16x² வரும். ஓகே, +1 போடணும் ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ இப்போ இந்த 1ஆல் மல்டிபிள் பண்ணுங்கள். 116 சார் 16, இங்கே x² தானே இருக்குது அதனால். ஓகே, x²க்கு x² அப்படியே வந்துருச்சு. 1 × -2 -2
1x x தான் 1 × -2x வந்து -2xன்னு தானே சொல்லுவோம். 1 2s are 2 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் எக்ஸை ரைட் பண்ணியாச்சு. +1 × +1 என்ன வரும் +1. ஓகே, இப்போ வந்து நீங்கள் வந்து சைன் சேஞ்ச் பண்ணுங்கள். மைனஸ் இங்கே ப்ளஸ் ஆயிரும், இங்கே மைனஸ் ஆயிரும். ஸோ இது எல்லாத்துக்கும் நமக்கு கேன்சல் ஆயிரும் இல்லையா. 16x² 16x² 2x -2x +2x கேன்சல் ஆயிரும். +1 -1 கேன்சல் ஆயிரும். ஸோ 0 இஸ் த ஆன்சர். இப்போ 0 எடுத்துட்டு வந்துருச்சுனாவே இது என்ன, இதான இதோட ஸ்கொயர் ரூட்டு. ஸ்கொயர் ரூட்டுக்கு என்ன அர்த்தம், லாங் டிவிஷனில் லாஸ்ட்டாக 0 வந்துட்டாலே இதுதான் ஸ்கொயர் ரூட். ஓகே, therefore ரூட் ஆஃப் ஸ்கொயர் ரூட்டை நம்ம எப்படி ரைட் பண்ணுவோம், இப்படி தானே ரைட் பண்ணுவோம். -16x³ + 17x² -2x + 1 = என்ன ஆன்சர், மேலே கிடச்சிருக்க கோஷன்ட்டு தானே நமக்கு ஸ்கொயர் ரூட் 8x². நம்ம வந்து ஸ்கொயர் ரூட்டை வந்து நம்ம ரைட் பண்ணுறப்ப நம்ம மாட் போட்டு ரைட் பண்ணலாம். ஓகே, 8x² வேரியபிளோட ரைட் பண்ணுறப்ப. நம்பர்ஸாக இருந்தால் நம்ம நம்பர்ஸை டைரெக்டாக ஆன்சராக, இப்போ 64க்கு வந்து ஸ்கொயர் ரூட் எடுங்கன்னா நம்ம 8ன்னு நம்ம டைரெக்டாக ஆன்சரை ரைட் பண்ணிடுவோம். இது வந்து ஒரு பாலினாமியல் ஈக்குவேஷன்ஸ். இதுக்கு ஸ்கொயர் ரூட்டுங்கிறப்ப நம்ம இப்படி ஸ்கொயர் ரூட் ஆஃப்னே போட தேவையில்ல, அதோட வேல்யூ ஆன்சருங்கிறப்ப நம்ம எப்படி போடணும்னா 8x² - x + 1. ஓகேவா, நம்ம எப்போவும் வேரியபிள்ஸுக்கு எக்ஸாக்டாக நம்ம வந்து ஸ்கொயர் ரூட் எடுக்க முடியாது. ஸோ இந்த மாடை யூஸ் பண்ணணும். 8x² - x + 1 இஸ் த ஆன்சர். ஸ்டூடெண்ட்ஸ், இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சேனல் பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் ஷேரும் மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம சேனல் பற்றி தெரிஞ்சுக்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். தேங்க்யூ. ஹாவ் அ நைஸ் டே.